எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது நம்ம லிமிடெட் பேருக்கு தான் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மகிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்களுக்கு யாருக்குமே டில் டேட் வந்து நான் வந்து அப்ரூவ் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் முடிஞ்ச வரை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு சாய்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம்னா கடைசி வரை வந்து அவங்களுக்கு வந்து தி பெஸ்டா இருக்கணும். நம்மளை பொறுத்தவரை பெஸ்ட் சாய்ஸ் கிடையாது, தி பெஸ்ட் சாய்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணி தரோம். ஏன்னா அவங்களே வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து செல்ல கோபங்கள் படுங்க. சார் என்ன சார் நம்ம ஒரு 3-4 தடவை வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் அனுப்புறோம், நீங்க வந்து ரொம்ப ஃபைன் டியூன் பண்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க வைக்கிற 100 சாய்ஸ்லையும் முதல் சாய்ஸ் கிடைச்சா எனக்கு சந்தோஷம், 2வது சாய்ஸ் கிடைச்சா சந்தோஷம், 3வது சாய்ஸ் கிடைச்சா சந்தோஷம். அந்த மாதிரி 100வது சாய்ஸ் கிடைச்சா சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா முதல்லலாம் வந்து நம்ம காலேஜோட குவாலிட்டி வச்சு தான் சொன்னோம். இப்போ ரீசெண்டா 2-3 இஷ்யூஸ்ல வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். ஃபீஸ் கட்ட முடியாம நிறைய பேர் வந்து காலேஜை வந்து டிராப் பண்ணி இந்த வருஷம் வரனால இப்போ நம்ம சாய்ஸ் லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும் போதே வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களுடைய ஃபீஸ் பேயிங் கெப்பாசிட்டி முதல்ல கேட்டுக்கிறது. ஏன்னா சார் ஏன் ஃபீஸ் பேயிங் கெப்பாசிட்டினா ஒரே மாதிரி ரேஞ்ச். இப்போ வந்து 180ல வந்து ஒரு பையன் இருக்கான், 180க்கு வந்து 3 லட்ச ரூபா கொடுக்குற காலேஜும் இருக்கு, 1.5 லட்ச ரூபா கொடுக்குற காலேஜும் ஒரே ரேஞ்சில் இருக்கு. இப்போ சென்னையில் எடுத்தோம்னா ஓஎம்ஆர் ரோட்லயும் காலேஜஸ் இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர்லயும் காலேஜ் இருக்கு, தாம்பரத்துலயும் காலேஜ் இருக்கு, கூடுவாஞ்சேரியிலையும் காலேஜ் இருக்கு, சாரி பூந்தமல்லியிலையும் காலேஜ் இருக்கு, ஈவன் சென்னை சிட்டிலையும் காலேஜ் இருக்கு, ஆவடியிலையும் காலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சரௌண்டிங் ஃபுல்லா காலேஜ் இருக்கும்போது ஒரு இடத்துல காலேஜ் பாத்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சேர்த்து கொடுக்குற டாப் காலேஜ் இருக்கு. ஒரு சில இடத்துல 2.5 லட்ச ரூபாய்க்கு எதுவுமே கொடுக்காத காலேஜும் இருக்கு. போக வந்து டிராவலிங் டைம் இருக்கு. இது எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி தான் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் பண்ணும். ஏன்னா ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து 10 கிலோமீட்டர்ல ஒரு காலேஜ் தான் உங்க பஸ் ஃபீஸ் கம்மியா இருக்கும், அதே மாதிரி வந்து டிராவலிங் டைம் குறையும். இது எல்லாமே பார்த்து தான் வந்து ஒரு காலேஜை வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட் வைக்கணும். இருக்கு நல்ல காலேஜ் வந்து ஒரே மாதிரி 10-12 காலேஜ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் சக்சஸ் ரேட்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஃபீஸுக்கு நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு எந்த காலேஜ் ப்ரியாரிட்டி கொடுக்கறது தான் பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எப்போனுமா என்னை கால் பண்ணலாம். என் பேர் வந்து ஓரளவு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னது ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு.